ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, நான் போயிட்டு அப்புறமா வரேன். சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு அக்கேஷன் போயிட்டு வந்தோம் அப்படின்னா கிளம்பும் போது போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா நான் போயிட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்றது ஐ வில் கோ அண்ட் கம் பேக். ஐ வில் கோ அப்படின்னா நான் போயிட்டு போறேன், அண்ட் கம் பேக்னா அப்புறம் வரேன். ஐ வில் கோ அண்ட் கம் பேக், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றது. நீ சந்தோஷமா இருக்கணும். நீ சந்தோஷமா இருக்கணும். இது எப்படி சொல்வோம்? யூ ஷுட் பி ஹாப்பி. நீ சந்தோஷமா இருக்க வேண்டும், நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் யூ ஷுட் பி ஹாப்பி அப்படின்னு சொல்லுவோம். யூ ஷுட் பி ஹாப்பி அப்படின்னா என்னன்னா, நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான். எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். இந்த சுச்சுவேஷனை நீ சேஃபா ஹேண்டில் பண்ண நம்ம ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணும் போது என்ன சொல்லுவாங்க? எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஐ நோ ஐ ஹேண்டில் இட் அப்படின்னு சொல்லலாம். ஐ நோ ஐ ஹேண்டில் இட் அப்படின்னா எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது. என்னை ஏமாற்றி விடாதே. என்னை ஒரு ட்ரஸ்டடான பர்சன்ஸ் கிட்ட கண்டிப்பா சொல்லுவோம், என்னை ஏமாத்திடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அத டோன்ட் சீட் மீ. டோன்ட் சீட் மீ அப்படின்னா என்னை ஏமாத்திடாத, நான் உன்னை ரொம்ப நம்புறேன், டோன்ட் சீட் மீ. நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், என்னை ஏமாத்திடாத அப்படின்னு சொல்றது டோன்ட் சீட் மீ. அவர் துணிச்சல் மிக்கவர். அவளை பத்தி நீ தப்பா நினைச்சிடாத, அவர் ரொம்ப பிரேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. துணிச்சல் மிக்கவள் அப்படின்னு சொல்றத ஹீ இஸ் கேலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கேலண்ட்னா என்னன்னா அந்த துணிச்சல்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை தான் கேலண்ட் அப்படின்னு சொல்றது. அவனை மட்டம் தட்டாதே. அவனை பத்தி உனக்கு தெரியல, ஸோ அவனை நீ மட்டம் தட்டாத அப்படின்னு சொல்றது. அவனை மட்டம் தட்டாதே அப்படிங்கிறத டோன்ட் பிலிட்டர் ஹிம் அப்படின்னு சொல்றது. பிலிட்டர்னா மட்டம் தட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் டோன்ட் பிலிட்டர் ஹிம் அப்படின்னா அவனை மட்டம் தட்டாத. இதுவே அவளை அப்படிங்கும் போது டோன்ட் பிலிட்டர் ஹர் அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் பிலிட்டர் ஹர் அப்படின்னா அவனை மட்டம் தட்டாத, அவளை மட்டம் தட்டாத அப்படின்னு சொல்றது. நம்ம போலாமா? ஸோ நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்போம் இல்லையா, வாக்கிங் போலாமா அப்படின்னு சொல்றத ஷால் வி கோ ஃபார் அ வாக்கிங், ஷால் வி கோ ஃபார் அ வாக்கிங். இதுவே ஜாக்கிங் போலாமா, எக்ஸசைஸ் பண்ணலாமா, ஷால் வி கோ ஃபார் அன் எக்ஸசைஸ் அப்படின்னு கேட்கலாம். ஷால் வி கோ ஃபார் ஜாக்கிங் அப்படின்னு கேட்கலாம். வாங்க வீட்டுக்கு போகலாம். வாங்க. ஸோ இது ஒரு சென்டென்ஸ். வீட்டுக்கு போகலாம். இதை 2 சென்டென்ஸா சொல்லலாம். கம் லெட்ஸ் கோ ஹோம். கம் லெட்ஸ் கோ ஹோம். லெட் மீ நோ அப்படின்னா, லெட் மீ நோ அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்றது. கம் லெட்ஸ் கோ ஹோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றது. அவர் ரொம்ப இரக்க குணம் உடையவர். இரக்க குணம்னா ஒருத்தரை பார்த்து அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அவர் ரொம்ப இரக்க குணம் உடையவர். ஹீ இஸ் எ கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். கைண்ட் ஹார்ட்டட்னா ஒரு இரக்க குணம், ஒருத்தரை பார்த்தா ஃபீல் பண்றது, இந்த மாதிரி சொல்றதான் கைண்ட் ஹார்ட்டட் சொல்லுவோம். அடுத்தது, ஒரு பர்சன் டிஸ்டர்ப்டா இருக்காங்க, அவங்கள பார்க்கவே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை இஸ் எனிதிங் ராங் அப்படின்னு கேட்கலாம். இஸ் எனிதிங் ராங் அப்படின்னா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கறது இஸ் எனிதிங் ராங். ஸோ இன்னைக்கு பார்த்த சென்டென்சஸ் நம்ம மேக்ஸிமம் டே டு லைஃப்ல பேசுற சென்டென்சஸ் தான். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பேசி பழகுங்க. அண்ட் நிறைய பேர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்க சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. பட் ஆனா அதுக்கான ஒரு சப்போர்ட்டே வர மாட்டேங்குது. இது டெய்லி யூசிங் சென்டென்சஸ்க்கு வர சப்போர்ட் கூட அது ஏன்னு தெரியல, வர மாட்டேங்குது.